எல்லாரும் திருத்திருக்கோம். மத்தேயு 14:24 எல்லாரும் எழுத்துக்குள்ள சேர்ந்து நாம் வாசிப்போம். 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கீடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்காக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே இருக்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரனோட ராஜ்யத்தில் வருவதை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது 24ஆம் வசனம். 24ஆம் வசனத்தில் எப்படி சொல்றதுன்னா, அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஒரு அருமையான கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட். எந்த பின்னணியில சொல்றாரு? இது சரி, நம்ம ஆசீர்வாதத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பற்றி பேசுறாரு? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்ட மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்லும்போது சிலுவையை தூக்கிட்டு வாங்கிறாரு. சிலுவை தூக்கிட்டு போனா வலி வேதனை இருக்குமா இருக்காதா? இயேசு சிலுவை தூக்கிட்டு போனார். அவனால் தூக்க முடியல. வழியில போன ஒருத்தர் பிடிச்சி அவன் தோளில் தூக்கி வச்சு தூக்கிட்டு வட தூக்க வச்சாங்க. ஏன்னா அவரால் அந்த வேதனையான சிலுவையை தூக்கிட்டு நடக்க முடியல. முடியாத நிலைமையில ஒருத்தரை உதவிக்கணும், ஒருத்தர் எடுத்து அது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அது அவனுடைய விருப்பம் அல்ல. திரும்பி அப்போ சிலுவை இதாக போட்டாங்க, சரி நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன் அப்படின்னா வந்தாரு. இல்லை இல்லை, வழியில போனவன் இழுத்து அந்த சிலுவைக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. அது இயேசு தூக்க வேண்டிய சிலுவை. ஆனால் அந்த சிலுவையை தூக்கும்படி யூத சேனையில போர் சேவகர்கள் இன்னொருத்தர் நிர்பந்தித்து அவன் தோல் மேல வைக்கிறாங்க. அவன் தூக்குனப்போ, அந்த சிலுவையை தூக்குனப்போ அந்த ரத்தமெல்லாம் நம்மளால் பட்டுருக்குமா? ரத்தமெல்லாம் நம்மளால் பட்டுருக்கும்ல. அவன் வஸ்திரமெல்லாம் ரத்தமாக இருக்கும்ல. அவன் தூக்கின அந்த அடிவாங்க தோல்ல வச்சிருந்தாரு. அந்த ரத்தமெல்லாம் மேலே பட்டுருக்கும்ல. அதனால அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு உதவிக்கு கூடவே போறான். நல்ல கவனிக்கணும். இந்த சிலுவை அவன் விரும்பி ஏற்றுக்கொண்ட சிலுவை அல்ல, விருப்பம் இல்லாமல் இருந்தும் அவன் மேல் திணிக்கப்பட்ட சிலுவை. அந்த சிலுவை வேற. ஆனாலும் சொன்னதுக்கு போனான். அவனை தூக்கிட்டு வர சொன்ன தூரத்துக்கு. இது எப்படின்னா, அதிகாரிகளின் நிர்பந்தத்தின் நிமித்தம், குடும்பத்தினர் நிர்பந்தத்தின் நிமித்தம், ஆனால் சுற்றி இருக்கவருடைய நிர்பந்தத்தின் நிமித்தம் நீங்கள் சுமக்கக்கூடாத சில பாரங்களை சில நேரங்களில் சுமக்க வேண்டியதாக இருக்கும். அது வேற. ஆனா இயேசு இங்க சொல்றதுக்கு பின்னணி எங்க எதனால இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க? அது 23 பாருங்க, 21 பாருங்க. இயேசு தன்னோட மரணத்தை பற்றி பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இயேசு அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் 30 நாளும் பிரதான ஆசாரியர் வேதபாரனால் பல பாடுகள் பட்டு கொலைகளும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுருவை தனியாக அழைத்துக் கொண்டு போய் தனியாக கொண்டு போயிட்டு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். யாரு கடிந்து கொள்ள? திட்ட ஆரம்பிச்சா. என்ன இப்படி பேசிட்டு உங்களுக்கு அறிவு இல்லையா? யாரு? சீசர் போய் இவரை வழிநடத்துல போதகருக்கு போயிட்டு, உனக்கு அறிவு இல்லையா? இன்னும் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சாகப்படுறதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இதற்குள்ள சாக வராதியா? அவருக்கு தெரியும் சாகத்தாய் வந்தது. இயேசுக்கு தான் நம்ம வீட்டில் கிடக்கலாம் புரியாது. அவர் சொல்றாருல்ல, நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறேன். ஆமே. ஒருத்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மறித்து உயிரோடு எழுந்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் மட்டும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சேன். அமேசிங். கிரிஞ்சர் எடுத்து வச்சேன் பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் மறிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்.
முதல் இடத்துல மறுக்கிறான். கிறிஸ்துவுக்காக மறிக்கிறது, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்காக மறிக்கிறதுங்கிறது ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். அவ்வளோதானே, மரணம்ங்கிறது ஒரு நாள் வரைக்கும். ரத்த சாட்சியா நான் மறிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்கன்னா ஒரு நேரத்தில் அந்த மரணம் மறிச்சிடுவாங்க. அவ்வளோதான். ஸ்டேவான் உறுதியாக நின்னா அந்த நேரத்தில் மறிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி முடிஞ்சு வச்சா தான் இன்னைக்கு வரைக்கும் பேசுவோம். ஸ்டேவானை பற்றி இன்னைக்கு வரைக்கும் சபைகளில் எல்லா இடத்துலையும் பேசப்படுது. ஆனால் அந்த மரணம் எத்தனை நாள்? ஒரே நாள், ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில மணி நேரங்களில் நடந்தது. ரைட்டா? இயேசுடைய மரணமும் ஒரு சில மணி நேரங்களில் நடந்துச்சு. ரைட்டா? ஒரு சில மணி நேரங்களில் இயேசுடைய மரணமும் நடந்துருச்சு. ஆனால் நல்லா இப்படி பாருங்களேன், ஒருவனுடைய சிலுவை மரணம்ங்கிறது, ஒருவனுடைய மரணங்கிறது கர்த்தருக்காக மறிக்கிறதுங்கிறதோ அல்லது ரத்த சாட்சியாக மறிக்கிறதோ ஒரு சில மணி நேரங்களிலே முடிச்சு போற விஷயம். ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்றதுல டெய்லி மறிக்கணும். அப்படி சொல்றான், நான் அனுதினமும் சாகுறேன். எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக வாழ்றதுல டெய்லி சாகலைன்னா இன்னொருத்த உயிரோட எந்திரிச்சு நிற்பான் உள்ள தாழ்வு மணி. அவனை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியாது. வேற யாரும் கிடையாது, நீங்க தான். வேற யாரும் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த உள்ள இருக்க பாருங்க பழைய ஆளு, அவன் எந்திரிச்சு நின்று ருத்ரதாண்டா வாழ்வான். வாயில வந்து பார்த்துக்க வார்த்தை எல்லாம் பேசுவான், பார்த்துக்க யோசிப்பான், பார்த்துக்குவான். அவன் செயல்படுற விதமே வித்தியாசமா இருக்கும். அவனை உங்க கண்ட்ரோல் கொண்டே வர முடியாது. அதை ட்ரிகர் பண்ணி பிறகு சரியாக நாட்டில் ஸ்கெட்ச் போட்டு அனுப்ப மாட்டேன். அதுக்காக நாளை கரெக்டாக அனுப்போம். அவனை பார்த்தாலே கொந்தளிக்கும். அது வரைக்கும் சமாதானமாக ஜாமெண்ட் ஆண்டவர் யார்ட்டையும் கோவப்படக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. என் சுயத்துக்கு சாகர ஆண்டவர் ரேண்ட போயிருப்பாங்க. அவனை பார்த்தோன்னே ஒரு சீற்றம் வரும், பார்த்து உள்ள இருந்து. எத்தனை இப்படி அனுபவிச்சிருக்கீங்க? அப்பப்பெல்லாம் சாகணும். நீயா நானா பார்த்தலாண்டா அப்படின்னு நிற்கும். அப்போ சாகணும். எதுக்கு என்ன சொல்லுவாங்க? எப்ப நீங்க ஆசீர்வாதத்தை பற்றி பேச போனா ஏன் சாவை பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, சாகாம உழைக்க முடியாது. கோதுமை வணி நிலத்துல இருந்து சாகாது இருந்தா பலன் கொடுக்கவே. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பொறாமைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், சில பேர் இருக்கிற காய்மகாரமான பயன் பண்ண அந்த பகைகள் உங்களை சுகமாய் வாழ விடுறதில்லை, உங்களை ஆசீர்வாதமான மனிதர்களாக இருக்க விடுறதில்லை. நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளையும் எல்லாவற்றையும் தடுத்து விடுதல், நிறுத்தி விடுது. எத்தனை பேர் நான் சொல்றது விளக்கு? நிறைய சமயத்துல உங்கள் உள்ளத்துக்குள்ள கசப்பு வைராக்கியம் இருந்தா உங்க சரீரத்துக்குள்ள சுகத்தை பார்க்கறது கஷ்டம். வீட்டுக்குள்ள வர பொருள் தங்குறது கஷ்டம். உங்களுக்கு தெரியாம எங்கெல்லாம் ஓட்டை விழுந்துருக்கிறது, ஓட்டை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நம்ம நேரமான இதுல போகும், அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அவனை பற்றி யோசிக்கிறது, இவன் இப்படி பண்ணிட்டான், அவங்க இப்படி பண்ணலாம், இப்படிதான் நம்ம மைண்ட் ஃபுல்லாக யோசிக்கக்கூடிய நம்ம வீட்டில் விழுந்திருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்குள்ளேயே விழுந்திருக்க ஏகப்பட்ட ஓட்டைகள் புரியாது. வாசலை திறந்து விட்டது நாம தானே விளக்காது. இயேசுவை அழைத்து, ஆண்டவரே நமக்கு நடக்கக்கூடாது, மறிக்கவே நீங்க முடியாத ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நான் பாடுபட்டு மறிக்கணும்டா, நான் நிலத்துல வந்து செத்தாத்தான் உங்களுக்கு பலன் இருக்குதுன்னு அவர் வந்திருக்கிறாரு. நான் சாகத்தா வந்திருக்கேன், இயேசுக்கு நல்லா தெரியுது. சொல்றாரு, அது எப்படி உமக்கெல்லாம் நடக்கக்கூடாது ஆண்டவரே, அது எப்படி நீங்க சாகலாம்? அவங்க நினைக்கிறாங்க கடவுள்லாம் சாகவே. என் போதகரு ரபி நீங்க சாகவே கூட அவன் எது ஆசைப்பட்டுதான், ஆசை கரெக்டு, ஆனால் அப்படி சம்பவிப்பதே இல்லை. அவன் சாக போறேங்கிறாரு, எவரையும் சம்பவிப்பதே இல்லைங்கிறாரு. நமக்கு அப்படி நடக்காது ஆண்டவரே, நடக்கக்கூடாது சொல்லிட்டு சொல்லும் போது தான் சொல்றாரு. அவரும் 23ஆம் வசனம் பாருங்க, 16:23 என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போது அவர் திருப்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறார். ரொம்ப சிம்பிளா ஒத்தலைன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஏசு சீசர்களை நோக்கி எல்லா சீசரையும் பார்த்து இவர் இப்படி சொன்ன உடனே சீசருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. பார்த்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? தேவனுடைய சித்தம் என்னவோ அதை செய்ய வந்திருக்கிறேன். தேவனுடைய சித்தத்திற்கு என்னது? உலகத்தின் மொத்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக நான் மறிக்க வந்திருக்கிறேன். அப்ப நான் மறிக்கிறதுக்காக செய்யணும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு இயேசு சொல்றாரு. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே நம்மளை பற்றி கொஞ்சம் ஆஹா ஓஹோன்னு பெரியாதான் சொல்லிட்டாங்கன்னா
கொஞ்சம் மண்டையில் தண்டு 2 சைடில் இருந்த கொம்பு முளைச்சிடும், பின்னாடி ஒரு வாழும் முளைச்சிடும். காணாத கொம்பு காணாத வாழும் முளைச்சிடும். அப்போ பேசுகிற பேச்சே வித்தியாசமாக இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு பேயை துரத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே பேய் 3ஆம் வாரத்தை பார்க்குற மாதிரி யோசிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, என்ன பாஸ்டர் கூப்பிட்டு சூப்பர், நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொன்னோடனே அவன் வேற மாதிரி கதை காமிச்சிடும். சக விசுவாசிக்காரை பார்த்து நீங்க ரொம்ப அருமையாக பாடினீங்க, நீங்கள் அப்படி செஞ்சீங்க, நீங்கள் ஜாப் பண்ணும்போது அவ்வளோ வல்லமையாக இருந்தது அப்படி சொல்லிட்டாங்கன்னா 3ஆவது வாரத்துக்கு போயிடும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு நடக்க எல்லாமே வித்தியாசமாயிடும். ஏன் இப்படி ரெக்க வருது, ரெக்க கட்டி பறக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த மரணத்தை பற்றி, இந்த தாழ்வை பற்றி, சிலுவை தூக்கிட்டு போகிறத பற்றி தெரியல இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு புகழ்ச்சி வருதோ, எளிமையாக புரியுற மாதிரி சொல்கிறேன், எப்பெல்லாம் உங்களை பற்றி யாராவது புகழ்கிறாங்களோ, புகழும் போது தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். எப்பெல்லாம் உங்களை புகழ்றாங்களோ, புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எப்படி தோணும் தெரியுமா? 4 பேர்கிட்ட போய் என்னை பார்த்தேன் அப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டே இருக்குன்னு தோணும். அப்படி உங்களை அறியாமையே பெருமை பாராட்டுகிறதுக்கு முயற்சி செய்வீர்கள். மறக்கக்கூடாது, இந்த பெருமை புகழ்ச்சி கர்த்தரால் உங்களுக்கு வரணும். மற்றவங்க பார்த்து உங்களை புகழ்றாங்கன்னா, உங்களை நீங்கள் புகழ்ந்துக்கிறத மற்றவங்களை புகழ்றாங்கன்னா, இந்த புகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை ஆண்டவருக்கே நான் செலுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளலன்னா நீங்கள் சிலுவையை இன்னொரு தாள் தோளில் வச்சு விட பார்க்குறீங்கன்னு அர்த்தம். கம்பல் பண்ணி இன்னொரு தலையில் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் 17ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, என்னை யாருக்குப்பா நினைக்கிறேன்னு முன்னாடி கேட்டோன்னு சொல்றாரு, நீ ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறார். சொன்னோன்னா ஆண்டவர் வெச்சு போயிடுறாரு. 12 பேர் இங்கே ஒருத்தன் தான் பக்கா வெளிச்சத்தை பெற்றிருக்கான். மற்ற எவனு சொல்றாரு, ஒருத்தர் தீர்க்கதரிசிங்கிறான், ஒருத்தர் வரப்போகிற அவருங்கிறான், இவருங்கிற என்னன்னு சொல்றாங்க இல்லையா? எவனாவது கரெக்டா நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லவே இல்லை. பேர் கரெக்டா சொல்றாரு, வெளிப்பாடு பெற்ற மனுஷன் சொன்னே சொல்றாரு. 17ஆம் வசனத்துல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், யூ ஆர் பிளஸ்ட் எட்டாங்க. எல்லாரும் முன்னாடி மாம்சமும் ரத்தமும் எனக்கு வெளிப்படுத்தல. பிசிக்கலா நீ என்ன புரிஞ்சுக்கல, ஸ்பிரிச்சுவலா புரிஞ்சிருக்கிற. எல்லாம் சொல்லுங்க, பிசிக்கலா இயேசுவை அறிவதில்லை, ஸ்பிரிச்சுவலா இயேசுவை அறிவது. மாம்சத்தில் வந்து இயேசுவாய் நான் இருந்தாலும் மாம்சத்தில் வந்திருக்கிற என்ன உனக்கு தெரியல, மகிமையில வந்திருக்கிற என்ன உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆகவே இந்த ரத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கல, இந்த உடம்பு சரீரத்தை வச்சு நீ கண்டுபிடிக்கல. நான் ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறது, மேசியாங்கிறது, ரட்சகருங்கிறது உனக்கு வெளிப்பாடாய் வந்திருக்கிறது. என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மூளை அறிவை பயன்படுத்தி புரிந்து கொள்றது வேற, ஆவிக்குரிய அறிவை வைத்து புரிந்து கொள்றது வேற. பைபிளை புரிஞ்சுக்கணும், இயேசுவை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா மீட்கப்பட்டவர்களை புரிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட சபை குடும்பங்களை மக்களை புரிஞ்சுக்கணும்னா ஸ்பிரிச்சுவலா நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க கரெக்டாக இருக்கலாம், ஃபெயிலியரா இருக்கலாம், போட்டுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், குவாலிஃபைடா இல்லாமல் இருக்கலாம். உங்க ஸ்டாண்டர்ட் நீங்க இப்படிதான் நான் இருக்கிறேன், என்ன மாதிரி சபை எல்லாம் இருக்கணும்னு நினைச்சா இப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய சரீரமாகிய சபையில் அவர்களும் அமையுங்கள். நான் என்ன கேட்கிறேன், இந்த விரல நல்லா இருக்கிறது வெட்டி தனியாக தூக்கி போட முடியுமா? ஒட்ட வச்சுதான் வாங்கணும். எனக்கு பிடிக்கல இந்த துண்டு விரல என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்க. இந்த கடைசி இந்த சின்ன விரல என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீ சாப்பிட முடியலாம், பண்ண முடியல, ஏதாவது தூக்க போட முடியல, முடியல. அப்புறம் இந்த விரல வேணும் வெட்டிடலாமா? ஒரு நகை சுற்றி வந்துருச்சு, அது சுகமாக தான் பார்க்கணும், நகத்தை வெட்டி எடுத்துறாங்க, கையை வெட்டி எடுத்துறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்ம கிட்ட மருத்துவ ரீதியை ட்ரீட் பண்ற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்றோம். ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய சபையானது ஒரு ஆள் பரிசுத்தமா இருந்தால் அந்த பரிசுத்தம் மொத்த சபையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஊழியக்காரர் விசுவாசிகள் எல்லாரும் பரிசுத்தமா இருந்தால் சுற்றிலுக்கு எல்லாமே பரிசுத்தமாகும். எளிமையா இன்னும் சொல்லணும்னா, சபையை பற்றி எப்படி சொல்றாரு, கிறிஸ்து சரீரத்தின் தலையா இருக்கிறார். அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால சபை முழுவதும் பரிசுத்தமா இருக்குது. அவர் பரிசுத்தமாக்குகிறார். இன்னும் இப்படி சொல்லுவோமே, ஒரு குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்படாத மனைவி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்ட மனைவி நிமித்தம், கணவன் நிமித்தம் அந்த வீடு முழுவதும் பரிசுத்தமா இருக்குது, பிள்ளைகளும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறாங்க. எப்படி? அதுபோல ரட்சிக்கப்பட்ட மனைவி இருக்கும்போது ரட்சிக்கப்படாத கணவனை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தமுள்ளதா இருக்குது. எப்படி இருக்குது? அவங்க பரிசுத்தத்தை செஞ்சதுனாலயா
அல்லது பரிசுத்தமாக்குறவர் உங்கள் நிமித்தமாக அந்த வீட்டை பரிசுத்தமாக்கினதுனால? அப்போ ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் அந்த மொத்த குடும்பத்தையும் பாதுகாக்கிறதா இருக்கு. அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் உங்கள் குடும்பத்தையே கவர் பண்ணுது. ஒரு மனுஷன் விசுவாசிக்கல அந்த வீடுகளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க தடுமாற ஆரம்பிக்கிற நிலைமையெல்லாம் வரும். ஆனா அந்த தடுமாற்றத்தின் மத்தியில் நீங்க எப்படி இருக்கீங்க? ஒருவன் தன்னைத்தான் நிறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்றி வரலன்னா பாத்திரனே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா சொல்றது கூட அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரீர கண்களால பார்த்து புரிந்து கொள்ள முடியாத இந்த மகிமையின் தேவனாகி கர்த்தர் மாம்சத்தில் வந்த தேவனை ஆவியிலே உணர்ந்து கொண்டவர். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவியிலே அவரை உணர்ந்து கொண்டார். ஆனால் அவர் என்ன செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஆவியில உணர்ந்து கொள்ள முடியல. மனுஷத்தான் பார்க்கிறான், மனுஷனதான் பார்க்கிறான். அப்ப சொன்ன 17 வருஷத்துல ரத்தமும் சதையும் உன்னை வெளிப்படுத்தவரை பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உனக்கு இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பிசிக்கலா இருக்கிற விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த உடம்பு போகும். ஆனா கடவுள் வெளிப்பாடு கொடுத்துக்கிற வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளணும்னா பிதா இயேசுவை பற்றி நமக்கு வெளிப்படுத்தணும்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் இல்லையா? இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் மாம்சத்தில் வந்த தேவன், இவர்தான் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், இவர்தான் என்னை உருவாக்கினவர், இவருக்காகத்தான் வாழப்போற தீர்மானம் எடுப்பதற்கு பிதாவானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து இயேசுவை காண்பித்ததனால்தான் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் சொல்லியும் கேட்காம ஒரு கூட்டம் தனியாக தான் இருக்கு. ரட்சிக்கப்படாமதான் இருக்கு. சுவிசேஷம் தெரியாதா? தெரியும். இயேசு ரட்சகர் தெரியுமா? தெரியும். அவர்தான் மீட்பர் தெரியுமா? தெரியும். எல்லாம் தெரிஞ்சால் போன வாரம் பார்த்தோம்ல, பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு. எல்லா மனுக்குளமும் ரட்சிக்கப்பட என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப எல்லா மனுக்குளமும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஏன்? பிதாவின் சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் என்ன பண்ணார்? தன் குமாரனையே பலியா கொடுத்துட்டாரு. அவர் மூலமா மீட்பையும் அவர் கொடுத்துட்டாரு. மீட்கவும் பட்டுட்டாங்க. மீட்கப்பட்டவர்கள் இன்னும் இந்த உலகத்துல மீட்புக்கான சம்பந்தமே இல்லாதவர்களாக, மீட்பரை அறிந்து கொள்ளாதவர்களாக, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்றாங்க. ஏன்? இயேசுவை விசுவாசித்து இயேசுவோடு வாழ்வதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விட இந்த உலகத்தில் உள்ளவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உலகம் பிடிச்சிருக்கு, உலகத்தில் உள்ள உறவைகள் பிடித்திருக்குது, அங்கே செய்யப்படுகிற எல்லாம் சம்பிரதாயங்கள் மற்றெல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க அங்கே இருக்காங்க. ஆனா மீட்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்கு மீட்பின் கிரையம் செலுத்தப்பட்டிருக்குதா? ஆமா, சிலுவையிலே செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு எல்லாருக்காக மரித்தாரா? ஆமாம், எல்லாருக்காக மரித்திருக்கிறார். முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் இயேசு சுமந்து தீர்த்தாரா? ஆமா, சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்ப என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்களா? ஆமா, பாவத்தில் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க பார்க்கிற சகோதரிகள் அது எந்த மதத்தினரும், எந்த இனத்தினரும், எந்த குலத்தினரும், எந்த கோத்திரத்தினருமா இருந்தாலும் எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி அவளை மீட்டிருக்கிறார். மீட்பை புரிந்து கொண்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மீட்பை புரிந்து கொள்ளாமல் இயேசுவை விட இந்த உலகத்தில் வாழ பிரியப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்காக ஒவ்வொரு நாளும் சாக ரெடியா இல்லாம. அதனால அந்த உலகம் பிடிச்சிருக்கு, உலகத்தோட வாழ்றாங்க. பாவம் பிடிச்சிருக்கு, பாவத்தோட வாழ்றாங்க. இங்க என்ன? அவனுக்கு ஒரு சுய சித்தம் ஒன்று இருக்கிறது. போன வார்த்தை சொல்ற மாதிரி தான் நம்ம சித்தமும் தேவ சித்தமும் ஒன்றா இணைஞ்சாத்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இங்க பிதாவின் சித்தம் எல்லாம் ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டாரு. கேட்டவர்கள் சிலர் விசுவாசித்தார்கள். சிலர் ரெண்டுக்கு மேல அங்கிட்டு மேல இங்கிட்டு மேல நடுவதிக்கிறாங்க. சிலர் வேணவே வேணான்னு போயிட்டாங்க. அப்ப போனவங்கெல்லாம் என்ன சொல்றது? பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றதா? இல்ல, கர்த்தர் அவர்களை அவரை போலவே உண்டாக்கி விட்டபடியால் அவர்களுக்கும் சித்தம் இருக்கிறது. அந்த சுய சித்தத்தை தேவன் மதிக்கிறார். இயேசு ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்களை ரட்சிக்க வைக்க முடியாது, ரட்சிக்கவே முடியாது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா கட்டாயமெல்லாம் யாரையும் மாற்றவே முடியாது, யாரும் மாற மாட்டாங்க. கர்த்தரே செய்வது கிடையாது, மனுஷங்களும் செய்ய முடியாது. காசுக்காக மட்டும் கூட சேர்த்தீங்கன்னா அந்த காசுக்காக வந்த கூட்டம் கட்ட காமிச்சு விடாது. பொருளுக்காக வந்த கூட்டம்னா பொருளுக்கு வரைக்கும் வருவாங்க, பொருளுக்கு அப்புறம் போயிடுவாங்க. எப்பயுமே சொல்றேன், நீங்க பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து ஒருத்தர் ரட்சிப்புகளை நடத்தணும்னா சான்ஸே கிடையாது. ஏன்னா ரட்சிப்பு என்பது விலை செலுத்தினவருடைய இறக்கம், நீங்கள் கொடுக்கிற விலையினால் அல்ல. ரட்சிப்பை வேற மாதிரி நீங்க பிரசங்கம் பண்ணணும், எல்லாம் 4 பொருளை கொடுத்து கூட்டம் கூட்டி அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லி ரட்சிப்புகள் நடத்தலாம் சான்ஸே கிடையாது. உங்களுக்கு தெரியும் இங்க எவ்வளவு சின்ன பிள்ளை இருந்தாங்க இல்லையா? ஏன் இல்லை?
அந்தந்த காலங்கள் வரும்போது சில காரணங்களுக்காக பொருள்களுக்கு அப்படி யோசிச்சு வருவாங்க வந்தாங்கன்னா கிடைக்காது, கிடைக்கலன்னா வரமாட்டாங்க. அதான் உண்மை. அப்படின்னா நீங்கள் பொருளை கொண்டு ஒருவரையும் கவர முடியாது. கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் நம்மளை கவர வேண்டும். கர்த்தரை விசுவாசித்தவங்க மட்டும்தான் ஆலயத்தில் நிலைத்து இருக்க முடியும். பொருளுக்காக பணத்துக்காக வந்தவங்க பொருள் கிடைச்சா இருப்பாங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு இடத்துல பொருள் கொடுப்பாங்கன்னு பார்ப்பாங்க, அங்கே போயிடுவாங்க. அவ்வளோதான், அங்கே பொருள் கிடைக்கும், ஆனால் சத்தியம் கிடைக்காது. ஒரு சராசரி மனுஷங்களை விட, ஒரு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர் வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி வாழவே முடியாது. அந்த தரத்திற்கு ஏற முடியாது. அதாவது தரம் உயர வேண்டும். நான் ரொம்ப எளிமையாக சொல்லுவேங்க, ஒரு வருஷம் ஆச்சா என் கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சு விசுவாசிக்க ஆரம்பிச்சுன்னா கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்கள் வளர்ந்துருக்கணும். ஸ்பிரிச்சுவல் யூனிட்டுக்கிறோ, சத்தியத்தில் வளர்ந்துருக்கணும், ஆவியில வளர்ந்துருக்கணும், தேவனுடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வதில் நீங்கள் வளர்ந்துருக்கணும். வளரல அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிக்கணும், எங்கே பிரச்சனை, என்கிட்ட பிரச்சனையா, இல்லை போதிக்கிற இடத்துல போதிக்கிறதுல பிரச்சனையா, இல்லை போதிக்கிற இருக்கிற இடத்துல பிரச்சனையால் புரியணும். இங்கே சத்தியம் எல்லாருக்கும் போதிக்கப்படுகிறது. விசுவாசித்தவர்கள் பாக்கியவார்கள். ஏசு ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை நான் கொடுக்கலப்பா, இதை மாம்சம் ரத்தம் வெளிப்படுற பிதாவே. நான் கேட்கிறேன், பிதா தான் இவ்வளவு பெருசா வெளிப்படுத்தினாரு. பின்னாடி சொல்ற 18 வசனத்துல மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவாய் இருக்கிற கண்மலை, அவன் பேரு பெட்ராசு பேரு, அதாவது மூலவாசியில பெட்ராசுனா கண்மலை. பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. இந்த சத்தியத்தின் மேல இப்ப இந்த கல்லின் மேல என்ன கல்லு? நாம என்ன நினைப்போம், கல் எடுத்து வச்சு மோளைக்கல்லை வச்சு கட்டுறது இல்ல. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவான்னா இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிற இந்த வெளிப்பாடுங்கிற கல்லு. நான் சொல்றேங்க, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிற சத்தியத்துல அஸ்திபாரத்தோட சபை கட்டப்படாவிட்டால் அது பலமில்லாத சபை, கட்டுமானம் இல்லாத சபை, உறுதித்தன்மை இல்லாத சபை. அப்ப சபையுடைய அஸ்திபாரங்கள் இருக்கும் இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கல்லுனால கட்டப்பட்ட வீடு அல்ல. நல்லா யோசிக்காங்க. இந்த சபை எடுத்துக்காங்களேன், நம்ம எல்லாம் இணக்கமாய் கூட்டி இணைச்சமாய் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனா அஸ்திபாரமாகிய கிறிஸ்து யாருன்னா இயேசு. மூளைக்கல் யாரு? இயேசு. மூளைக்கல்லாகிய இயேசுவின் மேல இந்த சபை கட்டப்பட்டிருக்கு. சரி, இப்படி கேட்கிறேன், இயேசு மூளைக்கல்லுன்னா அவர் செங்கலா, சிமெண்ட் கல்லா, இல்ல ஏசிசி பிளாக்கா, என்ன பிளாக் சொல்லுங்க? இட் இஸ் a spiritual foundation. ஆவிக்குரிய அஸ்திபாரம். ஆவிக்குரிய அஸ்திபாரத்தின் மூளைக்கல் யாருன்னா இயேசு. மூளைக்கல்லாகிய இயேசுவின் மேல நாம் எல்லாரும் ஆவிக்குரிய மாளிகைகளாக கட்டப்பட்டு வருகிறோம். Spiritually we are all built on. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆவியில இணைந்திருந்தா தான் ஒரு கட்டுமானம் நல்லா கட்ட உயர்ந்துகிட்டே போகும், கட்டுமானம் உறுதியா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் சொல்ற பேதுரு மேல சபையை கட்டல. ஏன்னா பேதுரு மேல சபையை கட்டல அந்த ஆள் எப்படிப்பட்டாலும் தெரியும். இவரை அறியேன் என்று மறுதலிக்கிறவங்க கூட இருப்பாங்க இல்லையா? அதனால பேதுரு மேல கட்ட முடியாது. எதன் மேல கட்ட முடியும்? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தியமே இந்த சபைக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்க எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்க அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் வீடு கட்டப்படுது, சபை கட்டப்படுது. எந்த வீட்டுல ஃபவுண்டேஷன் கரெக்டா இருக்குதோ, எந்த சபையில சத்திய ஃபவுண்டேஷன் கரெக்டா இருக்குதோ, அந்த மேல விசுவாசிகளும் சத்தியத்தினால் கட்டப்படுகிறார்களோ அந்த சபை ரொம்ப உறுதியான சபையா இருக்கும். அந்த சபை ஆசீர்வாதமான சபையா இருக்கும். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கும். ஃபவுண்டேஷன் கரெக்டா போடணும். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஊழியக்காரனை துதிப்பாடுறவங்களா எந்த விசுவாசி இருக்கவே கூடாது. ஊழியக்காரனை ஹீரோவா பார்க்குற அந்த மனங்களை எந்த விசுவாசிக்கு இருக்கவே நிறைய இடங்கள்ல இங்கே நான் அப்படி பார்க்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க இருப்பீங்க. ஆனால் சத்தியத்தை போதிக்கிறது அப்படிலாம் சொல்ல முடியும். சத்தியமா போதிக்கணும். இயேசுவை நம்ம ஹீரோவா பார்க்கல, நம்ம ரட்சகரா பார்க்கணும். இயேசுவை அவர் ஹீரோங்க, அவர் மாதிரி நான் இருக்கணுங்க அப்படின்னு பார்க்கறது இல்லை. அவர் எனக்கு ரட்சகராக இருக்கிறபடியால் அவரை ஆராதிக்கிறேன்.
எனக்காக உயிரை கொடுத்தவர், சிலுவையில் மரித்தவர், ரத்தம் சிந்தினவர், என்னை பாவங்களாக கழுவி என்னை பிதாவினுடைய குமாரனாக அவருடைய 12 வருஷத்துக்கு உட்கார வைத்திருக்கிறார் அவரோட. அதனால அவரை ஆராதிக்கிறேன். இல்லாட்டா அவர் ஆராதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றவங்களை சொல்லுங்க, எனக்காக என் கடவுள் இதை எல்லாம் செய்திருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன், ரசிக்கிறேன்னு அவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்களேன். ஏன் இந்த உரிமையா நம்ம பேச முடியுது அப்படின்னா, வேதத்தில் நமக்காக எழுதி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரே முறைதான் மனிதனாக வந்தார், ஒரே முறைதான் சிலுவையில் மரித்தார், ஒரே முறைதான் உயிரோடு இருந்தார். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருக்கு உயிர் தந்தவர்களாக இருக்கிறார். இயேசு பல அவதாரங்களை எடுத்து உலகத்தை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறை மனிதனாக இருக்கிறார், மொத்த உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்தார். நித்தியத்திற்கும் அவரோடு வைத்துக் கொள்ள உன்னதத்தில் மீட்டிருக்கிறார். ஆமென். இவர் அடிக்கடி மீட்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியங்கள் உண்டாகவில்லை. அதுக்கு தான் நம்மளையெல்லாம் வச்சிருக்கிறார். இந்த டெம்பரரி வேலைகள்லாம் செய்யறதுக்கு, அதை விடுதலைக்கு, அற்புதங்களுக்கு, சுகத்துக்காக தான் நம்மளையெல்லாம் அபிஷேகம் பண்ணி இந்த பூமியில வைத்திருக்கார். சொல்ற சும்மா இல்லைங்க, ஆராதனைக்கு வரும்போது உங்களுக்கு மேல் தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தில் வரல மாதிரி ஆராதனை வேலையிலே அந்த பிரசன்னமாக எல்லாரும் பற்றி பரவும். நீ உண்மையிலே அபிஷேகிக்கப்பட்ட வரங்களை பெற்றவர்களாக இருந்தால் அந்த வரத்தின் வல்லமை மற்றவருடைய வாழ்க்கையை பெரிய தாக்கத்தை, சுகத்தை, விடுதலை, அற்புதத்தை, சிறைப்புகளை, கட்டுகளை உடைக்கிற வேலையை தானே செய்யும். ஆராதிக்கும் போது எப்பயுமே ஆராதிக்க வேண்டியது நீங்க தேவன். யார் ஆராதனை நடத்துறவங்க உங்களை ஆராதனைக்கு தூண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தாமா ஒரு மனுஷன் முன்னாடி இருந்து உங்களை ஆராதனையிலே கர்த்தரோடு ஆராதிக்க நடத்துறவங்கதான். ஆராதிக்க நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரோடு ஒரு கற்றாட்டுதுன்னா நீங்க மனதில் நிறைந்து, ஆவியிலே நிறைந்து, நீங்க அந்நிய பாஷையில பேசி அவரோட உறவாடி ஐக்கியப்பட்டு தேவ சித்தத்தை உங்கள் வாயினாலே, உங்கள் நாவினாலேயே ஜெபிக்கிறவங்களா இருக்கு. துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது வெளிப்பாடு பெற்ற மனுஷன் இந்த கல்லு மேல சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. பாதாளத்தின் வாசல் அதை சபையும் மேற்கொள்ளாது. அஸ்திபாரமாகிய இயேசுவை மேற்கொள்ளல, அஸ்திபாரமாகிய இயேசு கட்டப்பட்ட உங்கள் அனைவரையும் மேற்கொள்ளவே முடியாது. பாதாளத்துக்கு நம்ம மேல எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால சொல்றாரு, மரணமே உன் காப்பூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எங்க அப்பா போச்சு உன் வெற்றியெல்லாம்? இது வரைக்கும் சாப்பிட்டே எத்தனை பேர்? இப்ப எங்க போச்சு உன் வல்லமை? இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு மரணம் நடக்குது இல்ல? ஆமா நடக்குது. நாங்க மறிக்கும் போது ரொம்ப தெளிவா இருக்கோமே, மறித்த இன்னைக்கு நான் பரலோகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பேன். உண்மையான நிலைமை இயேசு வருவார், 2வது வருகையில வருவார். மறித்தவர்கள் 1வது உயிரோடு எழுப்புவார்கள். அப்ப செத்தன்னா சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறனால பின்னாடிதான் மறுரூபமாக, செத்தவன் முதல்ல இருந்திருக்கும். அப்ப யார் பெரிய ஆளு? செத்தவன் பெரிய ஆளு. உண்மையிலே சொல்ல போனா கிறிஸ்து நாளுக்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நீதிமான், நீ ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கீங்க, நீதி உள்ளவர்களா இருக்கீங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு நடந்தான், காணப்படாமல் போகலாம். கதை அப்படிதான் இருக்கும். மரணத்தை பார்க்கலாம் தான் எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி இருக்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், ஓடியாரு கூட கூட்டு போயிடுறாரு. இங்க இந்த உலகத்துல வாழ்றது நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டான ஆட்கள் கிடையாது. God is working in the imperfect people. கடவுள் சரியில்லாத ஆட்கள் வேலை செஞ்சு அவங்களை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவள் சித்தத்துக்காக, நோக்கத்துக்காக. நான் சரியில்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் கரெக்டான ஆளு. நான் ரொம்ப மோசங்க, நீங்க தான் கரெக்டான ஆளு. நான் உண்மையிலேயே வாழ்க்கையில நான் தகுதியே இல்லாதவன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் வெல் குவாலிஃபைட். நம்மளை குவாலிஃபைட் நம்ம நினைச்சோம்னா நம்ம ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். நம்ம குவாலிஃபை நம்ம நினைக்கும் போது நம்மளை அறியாம நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம். பாருங்க, 40 வயசுல குவாலிஃபை நினைச்சிட்டு கட்டி தூக்கி ஒரு எகிப்தில் வெட்டினார் மோசே இல்லையா? ஒரு கூட இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை ஒருத்தர் தாக்கிட்டான், எகிப்தியன் தாக்கிட்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டிட்டான். வெட்ட அடுத்த நாள் இதே சண்டை வந்து போய் நிற்க பார்க்குறாரு. நேற்று கொண்டு போச்ச மாதிரி புதைக்க போறேன். ஐயோ எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, பார்வை நம்மளை கொண்டு போடுவோம் பயந்து உயிருக்காக ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு அடுத்து 40 வருஷம் கழிச்சு கல்யாணமெல்லாம் ஈஸியாக வாழ்க்கை நடத்தினா ஆடு பேசிட்டு இருந்தான். அந்த ஆண்டு திரும்ப சந்திக்கிறார். சந்திச்சு வாடப்பா உன்னை கூப்பிட்டு போறேன், நீ ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து ஜனங்களை காப்பாற்றணும். அப்ப என்ன சொல்றோம்?
ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தம் வேற யாரையாவது அனுப்போம், நான் எனக்கு வாய் வராது, எனக்கு பேச தெரியாது, நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்ன நம்ம சொல்லி எப்படியாவது போகாமல் இருக்கணும்னு பார்க்க. என்னைக்கு நாம நம்ம பலத்துல செய்ய முடியாதுங்கிற தெளிவா வர்றோமோ அன்னைக்கு தான் அவர் பலத்தை வச்சு நம்மளை செய்யணும். என்னைக்கு நம்ம பலவீனம் நமக்கு தெரியும், நாம நினைப்போம் சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு இருப்போம், நம்ம அங்கே போய் நிற்கும் போது தான் தெரியும் நம்மளால முடியலப்பா, ஆண்டோட்ட போய் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க முடியல, ஹெல்ப் பண்ணுங்க, இது செஞ்சாவும் ஜெயிச்சாவும் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த கோபத்தை அடக்க முடியல எனக்கு அடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் சுவாபத்தில் மாற்றத்தை கொடுங்க, டெய்லி எனக்கு சாகிறதுக்கு உதவி, என் சுயத்துக்கு செத்து போறதுக்கு உதவி செய்யுங்க, என் பலத்துல ஒன்றும் செய்ய முடியல, நேற்று அப்படிதான் உங்ககிட்ட சத்தியம் பண்றேன், கரெக்டாகவே இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டான்னு சத்தியம் பண்றேன், ஆனால் அடுத்த நாள் அதை விடாமல் போய் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுறேன், என்னால் முடியல ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் சுய பலத்தில் சாதிக்க பார்த்த ஒன்றும் முடியலன்றவரே, வாய் பலத்தில் வாழை பார்த்த முடியலன்றவரே, நம்மளால முடியலன்னு சொல்லி போய் கத்தட்டு சொல்றதில்ல, உம்மால மட்டும்தான் என்ன ஜெயிக்க வைக்க முடியும், எனக்கு உதவி செய்ய நீங்க எனக்கு துணையா நில்லுங்க, அப்படி சொல்லிட்டு சொல்லப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவிதான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேறு, என் வாயை காத்துக்கொள்ள முடியும், என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும், என் உணர்வுகளை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள முடியும், பாவத்திற்கு இடப்படாத என் ஜீவனை காத்துக்கொள்ள முடியும்னு தைரியமா டிக்ளேர் பண்ண முடியும். இப்படி வெளிப்பாட பெற்றவன் சொல்ற பரலோக ராஜ்யத்தில் 19 பரலோக ராஜ்யத்தில் திறவுகோட்டை நான் உனக்கு தருவேன், உலகத்தில் எவை கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலே கட்டப்பட்டது, பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அந்தஸ்தை கொடுக்குறாரு பாருங்க. பேதரு சொல்றாருப்பா நீ என்ன செய்து அதெல்லாம் நடக்கும். இப்ப பேதருக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 கொம்பு சீடு விட்ட மாதிரி இருந்தா, ஆஹா ஆண்டவராக இயேசுவே என்னை பார்த்து நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாரு, என் கொம்பெல்லாம் மேலே தூக்கிட்டு நிற்குது, என் வாழெல்லாம் பின்னாடி மீட்டு நிற்குது, எங்க வேணா குதிப்பேன், எங்க வேணா தாவுவேன், நான் தெரியுமா அப்படின்னு இருக்க. இப்ப என்னன்னா இவனை பாராட்டிட்டார்ல, அவரை போய் சண்டைக்கு நிற்கலாம், அதை நமக்கு நேரில் இருக்காது, நீங்க சாகக்கூடாது, உங்களை சாக நீங்க சாவதில்லை. நம்ம பாராட்டிட்டோம்னா கொஞ்சம் பெருமை மண்டை உள்ள ஏறிடும், உடனே வந்து கண்ணாப்படம் பேசுவாங்க. ஏன் பேசுவாங்க கூட தெரியாது, இது மட்டும் சம்பவிப்பதில்லை. சொன்னோட கல்பாய் போகுது, எனக்கு அப்பாலே போய் சாத்தானுங்கிறேன். நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன சொன்னாரு, நீ பெரிய கல்லுப்பா எதுவும் இருக்கிறாய், இந்த கல்லு மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசம் மேற்கொள்ளான்னு சொன்னாரா? சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு சொல்றாரு அப்பாளுக்கும். அப்ப முன்னாடி சொன்னது கரெக்டா, பின்னாடி சொன்னது கரெக்டா? முன்னாடி சொன்னது கரெக்ட்னா பின்னாடி சொன்னது தப்பு, பின்னாடி சொன்னது கரெக்ட்னா முன்னாடி சொன்னது தப்பு. அப்படிதான் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? 2 மிஸ் மேட்ச் ஆகுதுல்ல, ஒரே ஆள். அங்க ஆவியில தெளிவா இருந்து பார்க்கறான், இங்க வந்து ஆவியில குழப்பம். இங்க மாம்சத்தின்படி பார்க்கறான், அங்க மாம்சத்தின்படி பார்க்கல. மாம்சத்தின்படி ஒருவரும் இயேசுவை அறிய முடியாது. அங்க தெளிவா இருக்கலாம், மாம்சத்தின்படி பார்க்கல, இன்று தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற வெளிச்சத்தோட பேசுறாரு. இங்க மாம்சத்தின்படி பேசுறாரு, அதெல்லாம் அவனுக்கு நடக்கூடாது. ஏன்னா அதை வெளிப்பாட பெற்றவனாச்சு, நான் வெளிப்பாட பெற்றவன், என் மேலதான் கர்த்தர் சபையை கட்ட போறார். அவருடைய எண்ணம், நீ பேதுருவாய் இருக்கிறான், ஏன்னா பேரு பெற்றாஸ் கண்பலைன்னு அர்த்தம். நீ பேதுருவாய் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஐயோ என் மேலதான் கர்த்தர் சபையை கட்டுறாரு, நேர்மலையே சபையை கட்டுவாங்க, நீங்க சாக முடியாது, சாக கூடாது. இப்படி சொன்ன உடனே அப்பா நீங்களாம் கொஞ்சம் முன்னாடி வெளிப்பாடோட பேசுன, இப்ப வெளிப்பாடுலாம் இருக்கேன், என் பிதா தான் அதை வெளிப்படுத்தினாரு. ஆனா இந்த குறித்த வெளிப்பாடையும் பிதா கிட்ட கேட்டிருக்கணும்ல, நீ கேட்கலையே. சொல்லிட்ட பின்னாடி சொல்றாரு, சீசர் எல்லாத்தையும் பேசுறாரு. ஒரு தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றி வர விரும்பினார். சொல்லுங்க, என்னை பின்பற்றி வர. என்ன சொல்றாரு? உனக்கு விருப்பம் இருந்தா என்ன சொல்லுங்க, விருப்பம் இருந்தால், விருப்பம் இருந்தால் என்னை பின்பற்றி வர. ஆனா பின்பற்றி வரணும், இப்படிதான் வரணும். எப்படி? தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவை எடுத்துக்கொள்ளணும், டெய்லி என்னை பின்பற்றி வரணும். உன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர்றதெல்லாம் எப்படின்னா, நீங்க நினைக்கிறதா சிலுவை பாரத்தை சுமந்து அடையிறது இல்ல. பாரத்தை சுமக்கிறதா சிலுவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பாரத்தை சுமக்கிற சிலுவை இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்கள்
விசுவாசிக்கிற விசுவாசத்தை கெடுக்கும்படி வரக்கூடிய எல்லா தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தெரிந்து கொண்டவர்களாய் விசுவாசத்தில் பயணிக்கலாம். அப்பதான் ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கும். ஆசீர்வாதம் சும்மா வராது. உங்கள்கிட்ட கோபமும் முறுமுறுப்பும் வாக்குவாதம் வேதங்கள் தான் என்ன வந்து வீட்டில் தங்கும். கேட்கறவங்க ரொம்ப அருமையா சொல்றாரு. நீங்க விரும்பினா மட்டும்தான் வரணும். சொல்லுங்க, நான் விரும்பினால் மட்டும்தான் சொல்லுங்க. இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? விரும்பி தானே ஏற்றுக்கொண்டீங்க. விரும்பாதவங்க யாரும் வந்தாங்களா? எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லி இப்போ எல்லாம் வந்தாங்களா? யார் வீட்டுக்காரங்க திரும்ப போய் கட்டி வாங்க அப்படி கூட்டாமா? இல்லையே. சுவிசேஷத்தை அறிவித்தோம், விசுவாசித்தவர்கள் வருவார்கள். விசுவாசம் யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அவங்க பின்னாடி ஓட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் சொல்றேன், நாம விதைக்கிற விதை தான் முக்கியம். நாம விதைக்கிற விதையில கரெக்டா இருந்து கரெக்டா விதைச்சோம்னா விதைக்கிற இடத்துல நல்லா விளையும். விளைச்செல்லாம் என்ன சொன்னா தம்பிக்கு கூலிக்கு சேர்ந்து ஒருபடி கத்த கொண்டு வந்து ஆலயத்துல போடுவார். இங்க கருத்து சொல்றதுதான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். இங்க வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்குறார். விசுவாசிகளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு, அவிசுவாசிகளுக்கு ஒரு ஆப்ஷன் தான். என்னை பின்பற்றி வரணும்னு நீ நினைக்கிறியா? இயேசுவை நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். நல்லது, வா. வந்த எப்படி வரணும்? அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். வள சுயத்தை வெறுக்கணும். காத்ரின் குல்மன் சொல்லிட்டு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு சகோதரி அமெரிக்க ஐக்கிய தேசங்களில் 1900 ஸ்டார்டிங்கில் ரொம்ப வருஷம் கூட இருக்கிறாங்க. அந்த ஊழியத்தின் பின்னணியில் அவங்க கிட்ட ட்ரெயின் எடுத்து வந்தவர் தான் பென்னிகன். நல்லா தெரியும் நமக்கு. கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அநேக வல்லமையான கிரியைகள், ஆவியான கிரிய பயங்கரமான அப்படி ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிற கேத்ரின் குல்மன் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது அனுதினமும் நான் சார் ஐ டை ஃபார் ஜீசஸ் டுடே. ஆவியானவர் என் மூலமாய் வேலை செய்வதற்காக நான் என் சுயத்தை சாகரிக்கிறேன். அவன் சொல்றது படுத்து தூங்கணும்னு சொல்லும். என் உடம்பெல்லாம் மனசெல்லாம் தூங்கினா நல்லா இருக்கும், தூக்கம் எனக்கு தேவை, என் உடம்புக்கு தூக்கம் வேணும்னு சொல்லுது. ஆனால் ஆவியானவர் எழுப்பி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நான் என் சுயத்துக்கு செத்து அவரோட உட்காரலன்னா என் உடம்பு சொல்லு தூங்குன்னு, ஆனால் ஆவியானவர் எழுப்பி உட்காருகிறாரு. என் சுயத்தை விரும்பி வெறுத்துட்டு நான் எந்திரிச்சு உட்கார்ந்தேன்னா கர்த்தர் என்ன போட்டு மகிமையான காரியங்களை செய்யும். அப்ப நான் தூக்க வருதுங்கிறக்கா அந்த இடத்துல நான் தூக்கிட்டேன்னா என்னை கொண்டு தேவன் செய்ய விரும்பினதை செய்ய முடியாது. நான் என் மாம்சத்துக்கு நாளைக்கு சாகலை, அதனால தேவ சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் எழுப்பி அந்த ஜெபம் பண்ண சொல்லுவார், காரியத்துக்கு ஆயத்தம் பண்ண சொல்லுவார், சில காரியங்களுக்காக மனசில் போடுவார். நான் ஜெபம் பண்ணும்போதே அந்த ஃப்ளோட வரும். அப்படி சமூகத்தில் காத்திருக்க சொல்லுவார். ஆவியான அன்னே வாசையில் கொடுப்பார், வார்த்தையில் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவேன், பல மணி நேரம் உறவாடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அவரோடு உறவாடாத நாள் வந்து எனக்கு இருளின் நாள் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் அவரோட உறவாடலைன்னா அந்த டார்க்னஸ் ஆஃப் அந்த டே. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ஆவியானவரை நேசிக்கிறாங்க, ஆவியானவரை நடக்கிறாங்க. எப்படி ஆகி போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்டு பேர் ஆயிட்டாங்க. யாரு? ஆவியானவரும் அவங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. பென்னின் அடிக்கடி சொல்லுவார், ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னைக்கு ஆவியானவரை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோமோ அப்போதான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மறக்காதீங்க, சிலுவைத்து போடியது. ஆவியானவர் கூட வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிற மட்டும் விஷயம் இல்லை. அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா உங்களோட நிறைய நேரத்தை செலவழிப்பார். உங்களை உருவாக்குறதுக்கு, உங்களை மறுரூபமாக்குவதற்கு, உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு, தோத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வெற்றிகரமாக மாற்றுறதுக்கு, ஒன்றும் இல்லாத கையேந்து நிற்கிற நிலையிலிருந்து கொடுக்கிற வழக்கு உயர்த்துவதற்கு. ஆரம்ப காலத்தில் கேட்கலாம் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு விதத்தில் ஆசீர்வாதம் கிடையாது. அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா அள்ளி தூவி விதைக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு கத்தர் கொண்டுனாங்க. ஊழியத்தில் பென்னின் அப்படித்தான் சாதாரண ஆரம்பித்த வாலிபன். கேத்ரின் குல்மனோட ஊழியர்களை கனெக்ட் ஆகி ஊழியத்தை அவங்களோட சேர்ந்து அவங்களோட பயிற்சி பற்றையில் கலந்துக்கிட்டு திரும்ப தான் ஊழியத்தை செய்யாங்க. கத்தரோட வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். கேத்ரின் குல்மனுடைய காலத்துக்கு அப்புறம் ஆவியானவர் பென்னினை பயன்படுத்துறது இன்னும் பிரமாண்டமாக இருந்தது. நல்ல உச்சங்களுக்கு சென்றாங்க. பாருங்க, நல்ல மேலே இருந்தாலும் தான் சில சமயம் அவங்களுக்கு தன் மாற்றங்கள் வந்து நிறைய அவங்களை பற்றி பேச்சுகள் ஆடிப்பட்டு பிரச்சனைகள்.
எப்பயுமே பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம அதிகமாக வளர்கிறோமோ, நல்லா கவனிக்கணும், எப்போ நம்ம ஆசீர்வாதங்களில் உச்சங்களுக்கு சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சறுக்களுக்கு எதுவான அநேக தடைக்கற்கள், அவிசுவாசத்தின் காரியங்கள் முன் வரும். நம்ம விசுவாசத்தில் நம்ம வாழ்க்கையை இருதயத்தை செவ்வையாய் காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தடுமாறிக்கும் அப்படின்னா திரும்ப மேலே எழுந்திரிச்சு அந்த இடத்த வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் கர்த்தர் சொல்ல வாக்குத்தத்தமும் உடன்படிக்கை உண்மை உள்ளதாக. ஆவியானோட உங்களோட உறவை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா டெய்லி சாப்பிடும். டெய்லி காலையில் சொன்ன ஆண்டவரே, ஆவியானவரே வாங்க, ஐ வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆரம்பிங்க. அவரோட உறவாட ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிக்கீங்கிறது அவரோட கிடையாது, கனெக்ஷன் டைம் பொறுத்தது. அப்படி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் செய்கிற பிரேக் த்ரூஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து அவர் அங்கே மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களை மாற்றுவார். உங்கள் மூலமாக மக்களை மாற்றுறதுக்கு, உங்கள் மூலமாக பெரிய அசைவை ஏற்படுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் நம்மை மாற்றுவார். நம்ம மாற ஆரம்பிக்க அவர் செயல்படுற விதம் பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அனுதினமும் மறுபடியும் வரணும். சொல்லுங்க, விரும்பி வரணும். இயேசுவை பின்பற்ற விரும்பினா விரும்பி வரணும். விரும்பி வரும்போது என்ன நடக்கக்கூடாது? அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுக்கும்போது என்னை பின்பற்றி வரணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதை பிடிச்சிட்டு வரவங்க மட்டும் தான் வர முடியும். வரும்போது ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். வாங்க அப்படின்னு சொன்னதுனால வர வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆசீர்வாதத்துக்காக வர்றவங்க ஆசீர்வாதத்துக்காக வருவாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியணும், சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் கர்த்தரை பின்பற்றணும். தன்னைத்தானே வெறுக்க கற்றுக்கொள்ளணும். தன்னைத்தான் வெறுப்பதில்லைன்னா எப்பெல்லாம் நம்ம புத்தி நம்மளை பெரிய ஆளுன்னு யோசிக்க வைக்கணும், எப்பெல்லாம் எல்லாரோட பெரிய ஆளுன்னு யோசிக்க வைக்கணும், எப்பெல்லாம் நம்முடைய இருதயம் மேட்டுமை கொள்ளுகிறதோ, எப்பெல்லாம் பெருமையான யோசனைகள் வருதோ அதெல்லாம் பிசாசு முடியும். அப்படி வரும்போதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, மகன் இறக்கி தன்னைத்தான் வெறுக்கணும் அனுதினமும். ஆமாம், ஆசீர்வாதத்தை பேச வந்தா சாபத்துக்கு பேசி இந்த மனுஷன் பண்ணுற பாடு. அப்படின்னா சாகலைன்னா பொழைக்க முடியாது. சாகலைன்னா உயிர்த்தெழுதல கிடையாது. முதல்ல என்ன நடந்தது? எப்படி செத்து கிடந்தோ ஆண்டவரே நம்மளை உயிர்ப்பித்துட்டாரு. ஆனால் புத்தி சாக மாட்டேங்குது, பொறாமைகள் சாக மாட்டேங்குது, வாக்குவாதங்கள், பேரங்கள், பிரிவினைகள் சாக மாட்டேங்குது. நம்ம செத்துட்டோம். இப்போ மனசு என்னமா பேசுது. அதனால சொல்றது ரோம 12 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன பண்ணணும்? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். நீங்கள் எவ்வளோ போடணும் நீங்கள் சாவதற்கு அர்ப்பணிக்கிறீங்களோ, சில ஆட்களை பார்த்தா பொண்ணே போடணுங்கிற அளவுக்கு போகும் வெறுப்பு உங்களுக்கு வரும். ஆனால் மனதார மன்னிச்சு மனதார அவங்களை ஆசீர்வதிங்க. கத்தப்படி சொல்லணும். உங்களை ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தவங்களை பகைச்சான்னா அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களை துன்பத்தை மோசமாக பேசாதீங்க. வாயை விட்டு மனசை விட்டு பேசாதீங்க. அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட வல்லமை கொடுத்து உங்கள் வாயில் பெறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையுள்ள ஆயுதங்கள். அந்த வார்த்தைகளுடைய வல்லமை ரொம்ப பெருசு. ஏன்னா உள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஒரே வாயில துதிக்கவும் சபிக்கணும் ரெண்டு சேர்ந்து வர முடியாது. ஒன்று துதிக்கணும் இல்லை சபிக்கணும். சாபத்தை நம்முடைய வாயிலிருந்து என்னைக்கு எடுத்துட்டார்? நம்முடைய ஆவியில சாபம் கிடையாது. ஆவியானவருடைய உள்ள ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. அவர் சாபிக்கிறதே கிடையாது. அதனால எப்படி விரும்பணும்னா எந்த சூழ்நிலையும் நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். ஆகவே என் ஆசீர்வாதத்தை திருடுகிற எந்த காரியத்தை நான் உள்ள அனுமதிக்க மறுக்கிறேன். நான் மனதார அவனை ஆசீர்வதிக்கிறேன். என் சுயத்துக்கு என் சுயம் சொல்றது அவனை வெறுட்டு, அவனை வெறுக்க மாட்டேன், நான் நேசிக்க போறேன்னு இயேசுவானவர் சொன்னதுனால இயேசுவை நிமித்தம் அவரை நேசிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அவங்க தகுதியானவங்களா இல்லை. அவங்க பண்ணதுக்கு வெறுக்கப்படணும், சபிக்கப்படணும், எல்லாம் பண்ணப்படணும். ஆனா வெறுக்கல, சபிக்கல, நான் ஆசீர்வதிக்கிறேன். அது உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். அடுத்து வளரணும்னா வளர 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 உங்கள் ஆவியில் ஒரு பெரிய டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஆவிக்குரிய மாற்றங்கள் நடக்கும். ஒரு வெற்றிகரமான மக்களை மாறினீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களே திரும்பி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு கற்ற மாற்றி வைப்பாங்க. ஆமே. அப்போ 24 வசனத்தை மற்ற 16-24 வாசிக்கிறோம் திரும்ப. அப்போ இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உங்கள் சுய சுத்தத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் சுய சுத்தத்தை கொண்டு விருப்பத்தோடு அவன் தன்னைத்தான் வெறுக்க தீர்மானிக்கணும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கணும்.
பின்னாடி சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறதை இழந்து போவான். உங்களை காப்பாற்றிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான். என்ன சொல்றாருன்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். அப்படி வர்றவன் அந்த சமயத்துல இந்த உலகத்துல எதுவும் இழந்த மாதிரி இருக்கலாம், உலகத்துல இழந்த மாதிரி தெரியலாம். ஆனால் அவன் ஒன்றாட எல்லாம் வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். எதையும் நிரந்தரமா இழந்து போறதே கிடையாது. இது வரைக்கும் நீங்க எத்தனை வேணும் இழந்திருக்கலாம். ஆனால் நீங்க தன்னைத்தான் வெறுத்து பின்பற்றுகிற அந்த ஸ்தானத்துக்கு உங்கள் இருதயம் ஆயத்தப்படாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான இடத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அப்ப ப்ரிப்பரேஷன் கர்த்தர் வந்து வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. என் வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். அந்த திட்டத்தை நமக்குள்ள மாற்றங்கள் தேவைப்படுது. ஆகவே அந்த மாற்றத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போ உள்ளத்தை தொடர்ந்து சூழல் கற்றுக்காண்டவரே, தன்னைத்தான் வெறுக்க நான் விரும்பி இடத்துல வரேன், நான் விருப்பத்தோட இடத்துல வரேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை புதுசாக சிலுவை எடுத்துக்கிட்ட ஒரு நாள் பின்பற்றி வரேன்.